அதே இதில் மத்தேயு 13:38 ஒன்று வாசிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறத புரியும். நிலம், உலகம், நல்ல விதை ராஜ்யத்துக்கு, அதான் உண்மையான விசுவாசி, பொல்லாதவருடைய புத்திர, பிசாசனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்கிற அவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அதாவது நல்ல நிலம் சபையை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல மணி, அதாவது உண்மையான உத்தமமான விசுவாசிகள் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தமமான விசுவாசின்னா யாரு? ஆண்டவருடைய உடன்படிக்கையும் திருச்சபைக்கு ஒழுங்குக்கும் கீழ்ப்படுகிற, உட்காருங்க, கீழ்ப்படுகிறவன் உத்தமமான விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? உத்தமமான விசுவாசி ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்த, அதாவது திருமறை சத்தியத்துக்கும் திருச்சபை ஒழுங்குக்கும் கீழ்ப்படுகிறவன். ஃபர்ஸ்ட் திருச்சபை ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறவன் சபையில் உத்தமன் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. யாரு? உத்தமன் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இனி ஒன்று, ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்க கீழ்ப்படியாதவன் பொல்லாதவனுடைய பிள்ளை, அதாவது பொல்லாதவர்கள் என்று அர்த்தம். நிலம், சபை, நல்லவித உத்தம விசுவாசிகள், கள துன்மார்க்க விசுவாசிகள். ஹல்லேலூயா. அப்போ துன்மார்க்கன் யாருன்னா, நம்ம வேற ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சபை ஒழுங்க யார் கடைபிடிக்கலையோ அவன் துன்மார்க்கன்.